எல்லோர் முகத்திலையும் சந்தோஷம். எங்க போறோம்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் கலிமா செய்த மாற்றம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் செய்த மாற்றம். எப்ப அல்லாஹ் கேட்கிறான் அலைஸல்லாஹு பிக்கும் அடுத்த நிலை முந்தி நிலையை விட மேலானதாக அப்படி எஜமானே சொல்லிட்டான். इस हाल में वो रखे उस हाल में हम खुश हैं मुद्दत हुई दफनाए एहसास मुसीबत को मुद्दत हुई दफनाए एहसास मुसीबत को उस कादिर मुतलक की बंदे ही जब हम ठहरे उस कादिर मुतलक की बंदे ही जब हम ठहरे हंसते हुए सहना है हर जबरे मशीयत को हंसते हुए सहना है हर जबरे मशीयत को वाह वाह हंसते हुए सहना है हर जबरे मशीयत को. वाह 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 उस कादिर मुतलक की बंदे जब हम ठहरे हंसते हुए सहना है हर जबर मशीयत को हंसते हुए सहना है हर जबर मशीयत को. वाह 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 जी. इस जीने में मरने में तुझे दखल नहीं है इस जीने में मरने में तुझे दखल नहीं है राज़ी बारज़ा हो के गुजरने में जज़ा है. இந்த வாழ்க்கையிலோ மரணத்திலோ உனக்கு சம்பந்தமே இல்லையா? நம்ம கேட்டால் இந்த அம்மாவுக்கு பிறக்கணும், இந்த வாப்பாவுக்கு பிறக்கணும், இந்த ஊரில் பிறக்கணும், இந்த தாத்தாவுக்கு பிறக்கணும், இந்த அண்ணனுக்கு பிறக்கணும், இந்த தம்பி எனக்கு இருக்கணும், இத்தனாவதாக நான் பிறக்கணும், எதையாவது கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா? இல்லாட்ட மூமினா பிறக்கணும், முஸ்லீமாக பிறக்கணும், அதுவும் வேணாம் நபி மூசா நபி உம்மத்தில் வேணாம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்து நபி முகமது நபியின் உம்மத்தில் என்ன பிறக்கணும்னு கேட்டோமா? எதுவாவது கேட்ட மாதிரி இருக்கா? வாரே வா 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 கேட்காமலேயே அல்லாஹ் தஆலா தன்னிடத்தில் உண்டான பொக்கிஷங்கள் மாபெரும் பொக்கிஷம் அல்லாஹ் கலிமா தான். அது கேட்காமலேயே கொடுத்தான். இனிமேல் எதை போய் கேட்டுக்கிட்டு இனிமேல் போய் என்னத்தை போய் கேட்டுக்கிட்டு கேட்கணும்னு அவசியம் கிடையாது எல்லா இடத்துல. ஏன்னா நம்ம என்ன கேட்க போகிறோங்கிறது தெரியும், என்ன கேட்கலாம் நமக்கு தேவைங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனால் கேட்கணும் எதுக்க வேண்டி நம்ம அடிமேன்னு காட்டுறதுக்காக வேண்டி அந்த கெஞ்சறத கொஞ்சறத எல்லாம் பிரியப்படுறான் பாருங்க. அதுக்காண்டி கேட்குறோம் அஜ்மான்ட்ட. கொஞ்சறத கெஞ்சறத பிரியப்படுறான் பாருங்க. அது கொஞ்சறதுக்காக வேண்டி துவா வந்து அதில் இன்ஃபார்மேஷன் கிடையாது, அல்லாட்ட இல்திமாஸ் கிடையாது, இன்ஃபார்மேஷன் கிடையாது. இப்போ இப்போ கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க, பேர் என்ன சொல்கிறது? கலெக்டர் மனு கொடுக்குறாங்க, கோரிக்கை மனு எக்யூஸ் பண்ணுறாங்களே, பெட்டிஷன் ரெக்யூஸ்ட் பெட்டிஷன், அது எங்கள் தெருவில் விளக்கு ஏரியில் இன்ஃபார்மேஷன் அவருக்கு தெரியப்படுத்தல், அரசாங்கம் தெரியப்படுத்தல், இப்படிலாம் கிடையாது துவாங்கிறது. ஜி அல்லாஹ்வுக்கு இன்ஃபார்மேஷன் பண்ணுறதோ ரெக்யூஸ்ட் பண்ணுறதோ ஜி இல்லை அல்லாஹ் தஆலா நம்ம வந்து கோரிக்கை மனு உன் கோரிக்கை மனு பரிசீலனை செய்யப்பட்டிருக்கிறது. சிஎம் தனி பிரிவில் முதலமைச்சர் தனி பிரிவில் மனு அமைச்சிருக்காங்க. அது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சு ஒரு வாரத்தில் பதில் வரும். என்ன பதில் வரும்? இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சாச்சுன்னு. ஒரு மாதத்தில் அவர் சொல்லுவார், நீங்கள் சொன்ன இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே அமைச்சாச்சு. ஒரு இடத்துல அங்கேருந்து அமைச்சு கடைசியாக வந்து தெரு கவுன்சிலருக்கு வரும், அங்கே நகராட்சிக்கு வரும். கடைசியாக அவங்க தபால் அனுப்புவாங்க, உங்களுடைய கோரிக்கை மனு கிடைத்தது. அவ்வளோதான். அதில் அது நடந்ததுலாம் வராது. அது
உங்களுடைய மனு பெற்றுக்கொண்டோம், ரொம்ப சந்தோஷம், நல்லா நல்லா எழுதிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான். இது மாதிரி அல்லாஹ்வுக்கு எனக்கு கோரிக்கை மனுவா அதான் லைனில் கடைக்கி போட்டு வச்சு லைனில் வச்சுருப்பேன் பாய். அதனால வந்து யூ ஆர் இன் கியூ, ப்ளீஸ் வெயிட். நீங்கள் அழைத்த நபர் தற்போது வேறு ஒருவருடன் தொடர்பு கொண்டிருக்கிறார், லைனில் காத்திருக்கவும் அல்லது தூங்கி எந்திரிச்சு அழைக்கவும். அது மாதிரி அல்லாஹ்க்கு நம்ம ஃபோன் போடுறோமா? இல்திமாஸ் கோரிக்கை மனுவா? யூ ஆர் இன் கியூ, வரிசையில் இல்லைங்க, அடுத்த உங்களை விசாரிக்கப்படும். என்ன பை துவா எதுக்கு பை? பின்ன துவாங்கிறது எதுக்கு வச்சிருக்காங்களா சார்? ஜி என்ன நிர்ணயம் செஞ்சாலும் அதான் நடக்க போகுது. இப்போ துவா ஏன்? லா பல்லு வலிக்குது ஜுமானே, லா வைத்த வலிக்குதா, அல்லா நீ அல்லாஹ்ட்ட கொஞ்சறதுக்கு, கெஞ்சறதுக்கு, உன் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு. ஜஃபல் கலம், அதுக்கு பின்னாடி என்ன துவா? பிமா قد جف القلم بما هو بما وقع وما هو آت. எது நிகழ்ந்ததோ இனிமே இது நிகழப் போகிறதோ அனைத்தையும் கொண்டு பேனா காய்ந்து விட்டது. எழுதி முடிச்சாச்சு. எழுதுன்னு அல்லாஹ் வச்சது, எழுதி முடிச்சதுன்னு அல்லாஹ் சொல்ல வச்சதே எதுக்காக வேண்டி தெரியுமா? நீ ஏன் கவலைப்படுற, அதான் முடிஞ்சு போச்சேன்னு காட்டுறது. ஜஃபல் கலம் பிமா அந்த லாக்கின். வா 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 பிமா ஹுவ காயினுன். புகாரி ஷரீஃப் ஹதீஸ். குல்து யா ரசூலல்லாஹ், ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இன்னி ரஜுலுன் ஷாபுன் வாலிப வயசு, வானா அகாஃபு அலா நஃப்ஸி அல் அனத். தவறுக்கு போயிடுவோமோ, தப்பாக நடந்துருவோமோன்னு பயப்படுறோம். வலா அஜிது மா அத்தஸவ்வஜு பிஹின் நிசா. ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு நான் காசு பண்ண என்கிட்ட இல்லை. ஜி அப்படியா? இந்த இடத்துல போய் பொண்ணு கேளுங்க, என் பேர் சொல்லி கொடுப்பாங்க. சொல்ல பெருமானம் சொல்ல, அது இன்னும் காசு, கல்யாணம் முடிச்சுங்க, ஏதோ செஞ்சுருக்கலாம்ல. சொல்ல பாருங்க. எத்தனையோ பேர் சஹாபிகள் வந்து கேட்டாங்க, பெருமாள் இங்கே போய் கல்யாணம் முடிச்சுங்க. பெருமானே பொண்ணு கேட்டிருக்காங்க, எத்தனையோ பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் கேட்டிருக்காங்க, யார் கட்டிக்கிறீங்க கேட்டிருக்காங்க. அபூ ஹுரைரா என்னுடைய நேசர் யார், அவருக்கு பொண்ணு தரீங்கன்னு கேட்கலாம்ல. உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, இப்போ கல்யாணம் முடிச்சா வீட்டுக்கு போயிருக்கீங்க பாதி நேரம், அப்புறம் மிச்ச இதுதான் யார் போய் சொல்கிறது? நீங்கள் இங்கே இருங்க. இப்போ சக்கத்தை அண்ணி சும்மா இருந்துட்டாங்க. திரும்ப திரும்ப சொன்னேன், சும்மா கொத்து மிசிற தாலிக்க திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். அப்போ போய் பார்க்க போதெல்லாம். அப்போ இவங்க நோக்கம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா நோக்கம் என்ன? பெருமையான கல்யாணம் ஏற்பாடு செய்வாங்கன்னு ஒரு நோக்கம். வேறு வாய்த்துக்களில் யாரை சொல்ல நான் வந்து காய் அடித்து கொள்ளவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னும் ஒன்றுமே சொல்ல, தப்பில் போயிடுவோம். அப்போ பெருமான் பார்த்து சொன்னாங்க, ஜஃபல் கலம், இன்னும் தப்பில் போயிடுவோம். அதெல்லாம் பேனா காஞ்சி போச்சு பாய். பிமா அந்த லாக்கின், என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு பேனா எழுதி காஞ்சிருச்சு. ஃபக்துஸ் அலா தாலிக்கு அவுசர், காய் அடிச்சா அடிச்சுக்கல, சும்மா இருந்தால் இருந்துக்கு. ஃபக்துஸ் அலா தாலிக்கு அவுசர், காய் அடிக்கிறேன்னா அடிச்சுக்கோ, சும்மா இருக்குன்னா இருந்துக்கோ, முடிஞ்சு போச்சுன்றேன். நீ அடித்தாலும் அடிக்க நீ எது நடக்கணும்னு தகுதியில் இருக்க, நடந்தால் தீரும். அது இப்போ அதை பற்றி பேசிட்டு இருக்கிற, சும்மா இருப்பா. நீ அடிப்பதனால் மாறாது.
நீ விரை அடித்துக் கொள்வதால் காய் அடித்துக் கொள்வதால் உன் தகுதியில் எழுதப்பட்ட ஜினா மாறுமானா மாறாது. அப்புறம் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற விடு, பிரச்சனை விடு. உன் தகுதியில் அல்லாஹ் என்ன எழுதியிருக்கணும் மாறவே மாறாது. பாவம் செய்யணும்னு எழுதினா நடந்தே தீரும். ஒரு ரிவாயத்தில், இன்னொரு ரிவாயத்தில் ஜினாஹுமா லைன் லைனானி ஜினாஹுமா நதுர், கண்களும் ஜினா செய்யும், பாக்குதல். அந்த ஹதீஸ்ல உன் தலையெழுத்தில் அப்படி இருந்தால் நடந்தே தீரும், ஒன்றும் செய்ய முடியாது. புகாரி ஷரீஃப் ஹதீஸ் அன் இப்னு அப்பாஸ் இன்னல்லாஹ் கதப அலா இப்னி ஆதம ஹல்லஹு மினஸ் ஜினா, ஜினாவிலிருந்து உன் பங்கு என்ன என்பது உன் பங்கு இருக்குமானால் அல்லாஹ் எழுதி வைத்து முடித்து விட்டான். ஜஃபல் கலம் அதிரக தாலிக்க லாமஹாலத, சந்தேகமே இல்லை நீ அடைந்தே தீருவாய் உன் தகுதியில் இருந்துச்சுன்னா. வஸினல் ஐன் வன் நதர் வஸினல் லிசான் வல் மன்திக் வன்-நஃப்ஸு தமன்னி வ-தஷ்தஹி வல்-ஃபர்து யுஸத்திகு ذلك குல்லஹு வ யுகذிபஹு. தகுதியில் இருந்தால் நடந்தால் நீ என்ன ஏற்பாடு செஞ்சாலும் சரி, ஒரு நஃப்ஸை கொண்டு போய் அங்கே எல்லாம் விட்டுருவான். அப்படி அல்லா தான் பாதுகாக்கணும். ஜி நடந்தே தீரும். தகுதியில் ஒரு ஜினா இருக்குது, பாவம் இருக்குது, ஒரு குடிக்கிறது இருக்குதுன்னு நடந்தே தீரும். இப்போ என்ன செய்யறது? ஜி நடந்தால் நடந்துட்டு போட்டு விட்டுறதா? அது நடக்கும். நீ சதா அல்லாஹ்ட கிரியாவசாரி அழுது கண்ணீர் வடித்து கதறு கொண்டிருந்தால் அந்த பாவம் உன் தகுதியில் எழுதப்பட்ட பாவம் நகழ்ந்தாலும் கூட அது அல்லாஹ் உனக்கு ரஹமத்தாகிடுவான். நீ அல்லாஹ்வுடைய குர்பு கொண்டு போய் சேர்த்துடும். அது ஒன்று பாவம் தகுதியில் நடந்துச்சு, நான் என்ன அங்கே பொறுப்பா? இது சைத்தான புத்தி. அது என் தகுதியில் நான் சினிமா போகணுன்னு இருந்துச்சு, தகுதியில் சாராயம் குடிக்கணும்னு இருந்துச்சு, நான் சேர்ந்து நடந்து போச்சு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்படியே இல்லை. நீ நடுங்கி கொண்டு இருக்கிறாய் அல்லா இடத்துல. அந்த நிலையில் அது தகுதியில் நடந்தாலும் கூட அது அல்லாஹ் தஆலா உன்னுடைய தரக்கி காரணமாக்கிடுவான். அந்த பாவம் உன்னை அல்லாஹ் ஜல்லஷானுடைய குர்புல கொண்டு போய் விட்டுரும். சில நன்மைகள் உன்னை அல்லாஹ் விட்டு தூரமாக்கும், சில பாவங்கள் உன்னை அல்லாஹ் பக்கம் நெருக்கமாக்கிடும். ஆதம் மனுஷன் பாவம் செஞ்சாங்களா இல்லையா? அசா ஆதமு ரப்பஹு ஃபகவா. பாவம்னா அந்த மாதிரி செய்யணுங்க. ஏன்னா அந்த பாவத்தினால்தான் நாமளே வந்தோம் மனுஷன். அந்த பாவத்தினால்தான் 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க. அந்த பாவத்தினால்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவுக்கு வந்தாங்க. அபூபக்கர் நாயகம் வந்தாங்க, உமர் நாயகம் வந்தாங்க, உஸ்மான் கனி வந்தாங்க. இந்த அல்லோலம் கொல்லோலம் இந்த மொத்த துனியா, இந்த ஆகிரத்து, இந்த குர்ஆன் எல்லாம் வந்துச்சு. அலஞ்சா எல்லாம் வந்துச்சு. இப்போ ஆதமன் சொர்க்கத்திலே உட்காந்தாங்க. ஆதமன் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் உட்காந்துருக்காங்க சொர்க்கத்தில். அங்கே போய் குர்ஆன் எதுக்கு? முதல்லில் முத்தகீன் எதுக்கு? மாலிக் யௌமித்தீன் சொர்க்கம் உட்காந்துருக்காங்க. யௌமுத்தீனுக்கு மாலிக் எதுக்கு? விசாரணை எதுக்கு? இன்னும் இலைனா ஐயாபகம் எதுக்கு? இன்னும் அலைனா ஹிசாபகம் எதுக்கு? ஹிசாபோ கிதாப் எதுக்கு? ஜன்னத்தோ நார் எதுக்கு? நரகம் எதுக்கு? விசாரணை எதுக்கு? ஜபானியா எதுக்கு? முன்கர் நக்கீர் எதுக்கு? ரகீப் அதீத் எதுக்கு? ஜிப்ரீல் எதுக்கு? வஹி எதுக்கு? குர்ஆன் எதுக்கு? எல்லாத்துலேயும் மூலம் ஒரு பாவம் செஞ்சாலும் செஞ்சாங்க பாருங்க. சரி பாவம் நடந்துச்சுமா அதுதாங்களா இல்லையா? அல்லாஹ் எழுதி வச்சா நடந்துச்சு. சரி விடுங்க, முடிஞ்சு பிரச்சனை. அமைதியாக உட்காந்தாங்களா? யார்?
எல்லாரும் தகுதியில் வச்சு நடந்து போச்சு விடுப்பா இல்லை நாம் கத்தப்பட்டு என்ன ஆக போகுது கத்தப ஹல்லஹு மின ஜினா ஜினாவிலேருந்து ஒரு பங்கை எல்லாம் எழுதி வச்சுட்டான்னு வருது. அதே மாதிரி அல்ல நம்ம என்ன பாகம் எழுதி வச்சுட்டான்னு வருது. நாமையும் அதுக்கு போய் ஒர்ரி பண்ணிக்கிட்டு டோன்ட் ஒர்ரி. மூக்கில் உட்காந்து மூக்கில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி தட்டிவிட்டு போயிருக்கலாம் அதை மனுஷன் 300 வருஷம் கதறினார்கள், அழுதார்கள், துடித்தார்கள். அப்போ மசாலா தெரியாதா அவங்களுக்கு? எழுதி வச்சனால நடந்துச்சுன்னு மசாலா தெரியுமா தெரியாதா? ஜி நல்லா தெரியும். ஆனால் அல்லா தஆலா ஏன் பாவம் செஞ்சீங்க இந்த மாதிரி? அப்பயும் நல்லா தெரியும். ஏன்னா அல்லமா ஆதம் அஸ்மாவுல் குல்லா முந்தியே நடந்துருச்சு, எல்லாம் கற்றுக் கொடுத்துருச்சு. தௌராத்து எல்லாம் முந்திய மனப்பாடம் கரைச்சி குடிச்சிட்டாங்க. யார்? அதை மன்னிச்சுலாம். ஏன் அந்த மாதிரி தப்பு செஞ்சீங்க? நான் வேணான்னு சொன்னதுக்கு ஏங்க போனீங்க? ஏங்க சாப்பிட்டீங்க? அல்லமான ஹுக்குமா தில்குமா ஷஜரா. விசாரணை அல்ல தரும் குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டி ஆயிடுங்க. அலம் அன்ஹகுமா அன் தில்க ஷஜரா அன் தில்குமா ஷஜரா. இந்த மரத்துக்கிட்ட போக வேணாம் அவங்க சொன்னா இல்லையா? நான் ஏன் போனீங்க? வகுல் லகுமா இன்ன ஷைத்தான் லகுமா அது முபீன். ஷைத்தான் அவங்களுக்கு கெட்ட விரோதி, அவன் பேச்சை கேட்க வேணாம்னு சொன்னா இல்லையா அவங்கள்ட்ட? ஏன் அதை பேச்சு கேட்டீங்க நீங்கள்? உடனே யாரில்ல இதான் முந்தைய எழுதி வச்சுட்டேன், நான் செய்வேன் பேச்சுக்காம எழுதி வச்சுட்டேன், அதான் செஞ்சேன் சொன்னாங்களா? அதப் வநாதாஹுமா ரப்புஹுமா அலம் அன்ஹகுமா அன் தில்குமா ஷஜரத வஅகுல் லகுமா இன்ன ஷைத்தான லகுமா அதுவும் முபீன். قالا ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ரப்பே ரஹ்மானே, நான் உண்மையிலே நஃப்ஸுக்கு அநியாயம் பண்ணிட்டேன் ரப்பே, நீ எங்களை மன்னித்து கருணை காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகள் ஆயிடுவோம் ரப்பே. கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த அழுகையை பார்க்கணுக்கு தான் நிகழ வச்சான். இந்த ரப்பனா வலம்னா அன்பசனா வ இல்லம் தகுஃபிர் லனா 300 வருஷம் கதறி துடிச்சாங்களே, இதை பார்க்க அல்லாஹ் ஆசைப்பட்டான். அதை விளங்கிட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எல்லாரும் கற்றுக் கொடுத்தான், இதையும் கற்றுக் கொடுத்தான். இல்லம் தகுஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். அழுக ஆரம்பிச்சிட்டான். யார்கிட்ட கேட்டுக்கலாமா இல்லையா? நான் தான் அந்த மாதிரி இந்த பழத்தை சாப்பிடுவேன்னு முந்தையே நீ எழுதி வச்சுட்டு என்னை படைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட எப்படி இருப்பேன் நான்? கேட்கலாம்ல? அது ஹதீஸ்ல வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், ஆதம் நபியை சந்திச்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் மேராஜில். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்பா. வலைக்கும் சலாம். சாப்பா மோனக்கா எல்லாம் முடிஞ்சு. அப்பா அவங்கள்ட்ட ஒரே சந்தேகம் மட்டும் கேட்கணும். கேளுமானே. யார்? ஆதம் மூசா நபிட்டு மொழா கேட்கணும்னு நினச்சி தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே, நீ கேளுமா, சந்தோஷமாக கேளு. அல்லாஹ் தஆலா ஹலக்து பி யதையன்னு சொன்னா அவங்களே 2 கைகளால் படைச்சேன். ஆமாம் ஜி ஹலக்து பி யதைய. உங்களோட அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஜோடியாக ஹவ்வா அம்மாவையும் படித்தான், நம்ம பாட்டி அம்மாவையும் படித்தான். ஆமாம், சொர்க்கத்தில் சந்தோஷமாக உழவுங்க ஜி. வகுலா மின்ஹா ஹைசு ஷிஅ்துமா ரகதன். சந்தோஷமாக சாப்பிட, எல்லாம் எல்லாமே சாப்பிடுங்க, எல்லாம் வகுலா மின்ஹா ஹைசு ஷிஅ்துமா குலா மின்ஹா ரகதன் ஹைசு ஷிஅ்துமா. எல்லாத்தையும் சொல்லலாம். ஒரே ஒரு மரத்தை காமிச்சு வர தக்ரபா ஹாதி ஷஜரத்தை, இந்த ஒரு மரத்தானே நல்லா வேணான்னு சொன்னான். எச்சக்கணக்கான மரம் இருக்குது, நல்லா சாப்பிடுங்க, குடிங்க, சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னான். நல்லா தால ஜி இவ்வளோ சொல்லிட்டு அல்லா தால சொன்னானே, ஏன் ஒரு மரத்துக்கிட்ட மட்டும் நீங்கள் போகாமல் வந்துடக்கூடாதா? அப்படி அவசரப்பட்டு ஏன் போனீங்க நீங்கள்? யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். யார்கிட்ட? ஆதம். அட மாஷா அல்லா மாஷா, நல்ல இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே. ஹலக்து பி யதைய எல்லாம் இதில் எங்கே இருக்குது? ஏன் தௌராத்தில் வருதுங்களே.
மூசா அலைஹிஸ்ஸலாம். அட மாஷா அல்லாஹ், இவ்வளோ செய்தி வரிசையாக சொல்கிறீங்க, எங்கே படிச்சீங்க இதெல்லாம் அவன் கேட்டான். தௌராத்தில் வருதுங்க எஜமான் வாப்பாட்ட, தௌராத்தில் வருதுங்க வாப்பா, எல்லாமே இருக்குது, நான் படித்தேனே. அப்படியா? இவர் இல்லாமல் எல்லாம் அவாமா பற்றி எல்லா செய்தியும் இருக்குது, மரத்தை சாப்பிட்டது எல்லாமே சுத்தமாக ஃபுல்லாக இருக்குது. மாஷா அல்லா மாஷா அல்லா. யாரா அதை பசங்க விட்டு பிடிக்கிறான் பாரு என்ன ஏப்பா அவன் வாப்பாலவங்க ஏ நான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு ஹெட் மாஸ்டரே அவங்க தான். ஏ அவங்களுக்கு தெரியாதா? அப்படியா? மாஷா இல்லா மாஷா இல்லா, அழகா சொல்கிறீங்களா? தௌராத்தில் வருது. அந்த தௌராத்தில் வந்து இதுவும் இருக்குங்களே, தௌராத் எப்போ எழுதப்படிச்சு இருக்குங்களே, எப்போ எழுதப்படிச்சான்? ஆதர் நபி படைக்கிறதுக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 50000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தௌராத் எழுதிட்டான். வா 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 வா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், இருக்குங்களே, அதுவும் இருக்கு. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். சரி சரி கேட்டாங்களா? சரிங்க மகனே, அந்த 50000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனாங்களே, அது எழுதப்பட்ட பின்னாடி அது எழுதுனாலும் நான் செஞ்சேனா, நான் செஞ்சனால பின்னாடி எழுதப்பட்டுச்சா அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் விழித்தார்கள். ஜி ஃபஹஜ்ஜ ஆதமு மூசா, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மௌனமாக்கி விட்டார்கள், மிகைத்து விட்டார். அத்தலூமுனி அலான் அமர் அலா அம்ரின் கதபஹுல்லாஹு அலா அலைய கபல அன் யகுலுக்னி, என்னை படைப்பதற்கு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் எழுதி வைத்து விட்டானே, அதை பற்றி என்ன திட்டுறீங்க நீங்கள்? சரிம்மா, அப்போ இந்த மசாலா தெரியுமில்ல, எனக்கு ஆதாரம் கிதாபு புகாரி, புகாரி ஷரீஃப் ஹதீஸ். சரி, இந்த விஷயம் ஆதரவுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ அல்லாஹ் கேட்டான்ல, அலம் அன்ஹுகுமான் தில்குமா ஷஜரா, அந்த மரத்துக்கிட்ட போவேன்னு சொன்னா இல்லை, எதுக்கு போனீங்கன்ற? ரொம்ப அத்தலூமுனின்னு திட்டுக்கிறாயா? அது சொல்லுங்க. விமா கத்தப்த அலைய, எதை எனக்கு நான் பிறப்பதற்கு 50000 வருஷத்துக்கு முன்னாடி அத்தலூமுனி அலா அம்ரின் கத்தபஹுல்லாஹு அலா கபிலி மின் அலைய கபில அன் யஹ்லுக்னின்னு இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுமில்ல? அத்தலூமுனி அலா அம்ரின் கத்தப்த அலைய கபில அன் தஹ்லுக்னி, நீ என்னை படைப்பதற்கு முன்பு எழுதி வைத்து விட்ட வஸ்துக்காக நீ எதற்கு என்னை திட்டுகிறாய்? சொல்லவே இல்லை பாருங்க, விஷயம் தெரியும் உங்களுக்கு. இது அல்லாஹ் தஆலா இப்படி கேட்கறதே எதுக்காக வேண்டிய? அதுவும் செல்லாம தான் கேட்குறான் அல்லாஹ் தஆலா. அது எப்படி தெரியும் செல்லாம கேட்டான்? அந்த ஆயத்து தெரியும். வனாதாஹுமா ரப்புஹுமா, அப்படி செஞ்ச உடனே அவங்க 2 பேருடைய ரப்பாகிய எஜமானாகிய படைத்து வளர்த்தக்கூடிய எஜமானாகிய நேசனாகி அவன் மெதுவாக கூப்பிட்டு கேட்டான், ஏன்பா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு. இந்த மொத்த துனியா விளங்கிக்கும், ஆதமை பற்றி விளங்கிக்கும். இது ஆதம திட்டல அல்லாஹ் தஆலா, आदम अलैहिस्सलाम के तारीफ बयान से अल्लाह ताला समझ लो कौन है आदम। जी सिखलाए फरिश्तों को आदम के तड़प उसने आदम को सिखाया है आदाब खुदावंदी। अल्लामा इकबाल रूमी है न शामी है, जी रूमी है न शामी है, न शामी न समरकंदी नूरम भाई। आदम को सिखाया है आदाब खुदावंदी। சரி அல்லாஹ் அல்லாஹ் இக்பால் அங்கே போய் இங்கே வாங்க ஆயத்துக்கு. அப்போ நாதாகுமா ரப்புஹுமா, அவன் ரப்பு தான் அவர்களை அழைத்தான் செல்லமா. என்ன என் ஆதமை விளங்கிங்க. அலம் அன்னஹுக்குமா தில்குமா ஷஜரத்த பதத்துலஹுமா சவாத்திஹுமா. ஜி என்ன பை
அலம் அன்ஹகுமா அன் தில்குமா ஷஜரான்னு கேட்ட உடனே வகுல் லகுமா இன்ன ஷைத்தான் லகுமா அதுவும் முபீன், வழிகட்ட விரோதியானவன் ஷைத்தான் சொல்லியிருக்கல, அவங்க ஏன் அப்படி செஞ்சீங்க? இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட எத்தனை கேள்வி கேட்டிருக்கலாம், நீ தானே முந்தி எழுதி வச்சு தேடச்சு, இப்போ என்ன கேள்வி கேட்குற? அத்தலூமுனி அலா அமன் கதப்தனி அலைய கபில் அன் தஹ்லுக்னி, என்னை படைப்பதற்கு முன்பே எழுதி வைத்த ஒரு வஸ்துக்கா எனக்கு திட்டுகிறாயா நீ கேட்கலாம். கேட்கல. சைத்தான் விரோதி ஆக்கணும், அப்போ சொர்க்கத்திலே உள்ள விட்டாவனா? அலம் அஹது இலைக்கும் யா பனி ஆதம் அல்லா தாபுது ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். அது சொன்னல சைத்தான் இப்போ கெட்ட விரோதி, அவங்க கிட்ட போகாதீங்கன்னு சொன்னேன். ரப்பே சொர்க்கத்துக்கு உள்ள விட்டாவன, போனால் கெடுத்துருவான், உள்ள விடுவியா நீ? உள்ள விட்டுதான் நீ தானே. எவை ஒரு வீட்டில் இருக்கிற உள்ள பாம்பு தூக்கி விட்டுவிட்டு எச்சரிக்கையாக இருந்துக்கோ பாம்பு கடிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பையன் வீட்டில் இருக்க வீட்டில் பாம்பு தூக்கி விட்டுட்டு கதவை பூட்டிட்டு விடுவியா? எச்சரிக்கையாக இருந்துக்க, பாம்பெலாம் வந்து வெளியே அடிச்சுட்டு பூட்டி தானே வைக்கணும். பாம்பு உள்ள தூக்கி விட்டுவிட்டு பூட்டி வச்சுட்டு பாம்பு கடிக்கும் எச்சரிக்கையாக இருந்துன்னு நிறுத்த என்ன? சைத்தான் யாரை போய் உள்ள விட்ட? கேட்கலாமா இல்லையா? கேட்கல. அதையும் கேட்கல. அதை நான் அங்கே போகணுங்கிற நாட்டத்தை நீ தான் உண்டாக்கணும். நீ ஏசு கோமாத்தா ஷாவுனா இல்லா இயஷா அல்லா, நீ நாடாமல் அல்லா நாடாமல் நீங்கள் நாட முடியாதுன்னு சொல்லியிருக்கார். குரான் வசனம் அது. குரானும் தெரியும் மனப்பாடம் அவங்களுக்கு. யாருக்கு? ஆயத்தை சொல்லி. அப்போ அங்கே போகணுங்கிற நாட்டத்தை நீ தான் கொடுத்த, அதை பிக்கிறது கையில் கூவத்தை நீ தான் கொடுத்த. அண்ணல கூவத்தில் இல்லாய் ஜமியா, திங்கிறதுக்கு வாயில் வச்சு திண்டனே அந்த பல்லை நீ தான் கொடுத்த. அங்கே இடத்துக்கு நடந்து போனமே அந்த மரத்துக்கிட்ட அந்த காளையின் சக்தி நீ தான் கொடுத்த. இத்தனையும் கொடுத்து அப்போ ரப்பி பிமா அகுவை தனி, நீ என்னைத்தான் வழி கெடுத்தா சைத்தான் சொன்ன பாருங்க அல்லாட்ட. ஏன்டா வழி கெட்டு போன? பிமா அகுவை தனி, நீ தான் வழி கெடுத்த. அப்போ இந்த மாதிரி என்ன கெட்டு போன காரணம் நீ தான். எல்லாம் வழி போட்டாங்களா அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம்? அப்படின்னு சொல்லலை. அஞ்சுல யாருலா அந்த மரத்துக்கிட்ட போகக்கூடாதுன்னு சொன்னேன். நீ 2 மலக்குகளை முன்னாடி காவல் சும்மா தான் இருக்காங்க மலக்கு, வேறு என்ன வேலை அவங்களுக்கு? கொண்டாட்டியா புள்ளியா கிடையாது. 2 பேர் காவலுக்கு போட்டு ஆதரவு வந்து சொல்லுங்கள், இந்த மரம் தான் எல்லாம் சொன்ன மரம், கிட்ட போகாதீங்க அப்படி ஞாபகப்படுத்துங்க. மறந்து போய்ட்டு வரல ரப்பே, மரம் தானே சாப்பிட்டேன். நீங்கள் 2 மலக்கு போட்டு சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு தான் மறதி, உனக்கு மறதி இல்லைல்ல, நீ தான் முந்தியே போட்டிருக்க வேண்டியதான். அப்படி சொன்னாங்களா? அப்படின்னு சொல்லு. சரி போய் சாப்பிட்ற வரைக்கும் வேலைக்கு போய் சாப்பிட்ட அப்படின்னு சொல்கிறேன். நீ என்ன தூங்கிட்டியா கொஞ்ச நேரம்? அதுக்குள்ள சாப்பிட்டு வந்துட்டேனா? ரப்பே நீ சாப்பிட போகும்போது அந்த மாதிரி தான் சொன்னேன், கிட்ட போகாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. நீ இப்படி கேட்டாங்களா? தோபா தோபா பை, விளையாட்டுக்கு விளையாடுக்கு சொல்லு பை. ஆதம் நபி இப்படிலாம் கேள்வி கேட்டிருக்கலாம்ல, கேட்கல பாருங்க. மௌலா பந்தா விளக்க முடியாது பை. நீ எஜமான் இருக்கானே, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் நீ விளக்க முடியாது பை. ரப்பே இப்போ சொன்ன கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா சாப்பிட்ருக்க மாட்டேன். ரப்பே சொல்லவே வா 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 மௌலா வா பந்தா. எஜமான் என்ன எஜமான், மௌலா அடிமை என்ன அடிமை. அரே ரே 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 காதலர்களாக கொஞ்சிட்டு போயிட்டாங்க. அல்லா தலாட்ட அல்லா நம்ம படித்தது கொஞ்சறதுக்கு தாங்க. அவன் காதலை வெளிப்படுத்துதான், அவன் அன்பை வெளிப்படுத்த அவனை படைச்சதே. அவன்கிட்ட கொஞ்சறதுக்கும் கெஞ்சறதுக்கும் அழுகிறதுக்கும் அதுக்கு தான் ஆள் தேவைப்படுச்சு. அல்லாவுக்கு நம்மளை படித்தான். குறும்பு செய்கிறதுக்கும் திட்டு வாங்குறதுக்கும் அப்புறம் கெஞ்சறதுக்கும் கொஞ்சறதுக்கும் ரொம்ப எங்கே போவாங்க. அதுதான் பிரச்சனை. மிஷின் மாதிரி வேலை செய்த மலக்கள் இருந்தாங்களே. தயாசூன் அல்ல ஹமாமரம் எஃப் ரைட் எந்திரி உட்கார் ஓ வா என்னைக்கே அழுதுருப்பாங்களா? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்.
ஒரு ஆனந்த கண்ணீர் வந்திருக்குமா, இல்லை அழுகை கண்ணீர் இருக்குமா, சோக கண்ணீர் வந்திருக்குமா? அழுகு 300 வருஷம் அழுக விட்டு சரி போன மன்னிச்சு விட்டேன், ஆனந்த கண்ணீர். மன்னிச்சு விட்டேன்னு ஆனந்த கண்ணீர் வருது. 300 வருஷம் அழுக விட்டான். அடேங்க அப்பா ஜி, அல்லாஹ் தஆலா தன் காதலை வெளிப்படுத்த வேண்டும். யாரையாவது நேசிக்கணுங்க, அல்லாஹ்வுக்கு அன்பை வெளிப்படுத்தணுங்க. அதுதான் நம்மளை படைச்சான். தன் குரூர புத்தியை காட்டணுங்கிறதுக்காண்டி படைக்கல நம்மளே. அப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா சேடிஸ்ட்னு அல்லாஹ் தஆலா பிறரை துன்புறுத்தி இன்பம் காண்பவன் சொல்லுவாங்க, சேடிஸ்ட்னு சொல்லுவாங்க. என்னப்பா? அடுத்தவன் கஷ்டப்படுத்தி ரசிக்கிறவன், வேதனைப்படுத்தி ரசிக்கிறவன் சைக்கோ. அந்த மாதிரியா அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் படைச்சு வேதனைப்படுத்தி அதாபில் போட்டு நரகத்தில் போட்டு நல்லா நொக்கி நம்ம கத்துறதை பார்த்து கல்வெல்லாம் இனிக்குது. அப்படியா? ரஹ்மானுங்க, அவனே முரட்டுத்தனமா காட்டுறீங்க. அல்ல எங்க எஜமான் அவன். எங்க எஜமான், எங்கள் மஹபூப், எங்கள் நேசன், எங்களுடைய ஆஷிக், எங்கள் மனசூக். வா 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 அவனை ரசிங்க, அவனை உள் வாங்குங்க, அவன் காதல் கொள்ளுங்கள், அவனை நேசியுங்கள். இதை பேசுங்க பை. இதுதாங்க படைச்சது. வையிலா ரப்பிக்க ஃபர்கப், உன் ரப்பை காதல் கொள். ஃபர்கபுக்கு என்ன அர்த்தம்? ரகபத் என்றாலே காதல் தான் பொருள். வையிலா ரப்பிக்க ஃபர்கப், உன் ரப்பை நீ காதல் கொள்வாயாக. அதை பத்தி பேச ஆள் கிடையாது. நீ லெஃப்ட் ரைட், சட்டம், தொழுகு, நோம்பு, ஜகாத் கொடு, ஹஜ் போ, பூச், எந்திரி, உட்கார், இதை பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க. விரல ஆட்டாத, தொப்பி போடு, போடாத, 8 10 4 8 போடு, இதுக்கெல்லாம் ஆள் இருக்கு பை. என்ன பை? வார வா 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 வைலா ரப்பிக்க ஃபர்கப், உன் ரப்பை காதல் கொள்வாயாக. லவ் யுவர் மோலா, லவ் யுவர் காட். எனவே உன் ரப்பை நேசி. வா 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 ஜி, அல்லாஹ்வை நீ காதல் கொள்வாயாக. ஃபிர்ரு இலல்லாஹ், ஓடு அவனை நோக்கி, தேடு அவனை, ஓடு தேடு, ஓடு அவனை நோக்கி. அடைந்து கொள். தபத்தல் இலைஹி தபுத்தீலா, பிடித்துக்கொள் அவனை. என்னவை? தபத்தல் இலைஹி தபுத்தீலா. சர்க்கார் அழகா சொல்லிக் கொடுப்பாங்க. சர்ச் அல்லாஹ், ஃபிர்ரு இலல்லாஹ். ரீச் அல்லாஹ், அல்லாஹ்வை அடைந்து கொள். தபத்துல் இலைஹி தபுத்தீலா. லவ் அல்லாஹ், வைலா ரப்பிக்க ஃபர்கப். லிவ் வித் அல்லாஹ், அல்லாஹ் உடன் சேர்ந்து வாழ். அல்லாஹ் கூட சேர்ந்து வாழ். எங்க வருது ஆயத்து? கியாமும் குஊதும் வஅலா ஜுனூபி. நின்றா உட்கார்ந்தா ஒரு நிமிஷம் கூட மறக்காத அவனை. இதுக்குல்லாஹ் கியாமும் குஊதும் வஅலா, ஒரு நிமிஷம் கூட அல்லாஹ் மறக்க. அல்லாஹ் அவருடனே இரு, 24 மணி நேரம் அவன் கூடயே இரு. ஒரு நிமிஷம் கூட அவனை மறந்துடாத. லிவ் வித் அல்லாஹ். sacrifice yourself for Allah. Inna salati wa nusuki wa mahyaya wa mamati lillahi rabbil alamin. உன்னையே நீ அல்லாஹ்வுக்கு அர்ப்பணமாக்கி. இன்ன சலாத்தி
வனுசுகி வமஹ்யாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுக்கு அர்ப்பணமாக்கிறது. என்ன எஜமா அதை அழகாக சொல்லி கொடுத்தாங்க. சர்ச் அல்லா, ரீச் அல்லா, ஜி லவ் அல்லா, லிவ் வித் அல்லா, சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப் ஃபார் அல்லா. ஷேഖ்னு சொல்லுவாங்க. அதை பற்றி பேசுங்க. பேசினால் அவனை பற்றி பேசு. வாய் திறந்தால் அவனை பற்றி பேசு. காதலர்களில் உயர்ந்த காதலன் அவன். நீ ஏதாவது பேச மாட்டியான்னு ஆசைப்படுறான். நீ ஏதாவது திரும்ப மாட்டியான்னு, என் பக்கம் பார்க்க மாட்டியான்னு ஆசைப்படுறான். நீ கொஞ்சம் திரும்பினா நான் முழுசா திரும்புறேங்கிறான். நீ நடந்து வந்தா நான் ஓடி வர்றேங்கிறான். நீ ஒரு அடி வந்தா நான் 2 அடி வரேங்கிறான். வல்லாஹு அஃப்ரஹு பி தௌபத்தி அப்திஹி. அடியான் தன் பக்கம் திரும்புவதுனா அல்லாஹ் அவ்வளவு ஆனந்தப்படுறான். நாமளும் ஆனந்தப்படுறான், அவன் ஆனந்தப்படுறான். ஏன்னா நாம் அல்லாவை எந்த அளவு நேசிக்கிறாயோ, நீ நேசிக்கிறாயோ அதை விட பல 100 மடங்கு அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான். நீ அல்லாவை எந்த அளவு பிரியப்படுறையோ அதை விட பல 100 மடங்கு, பல 1000 மடங்கு, பல கோடி மடங்கு அல்லாஹ் உன்னை லவ் பண்றான், உன்னை நேசிக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. நீ ஏன் நரகத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற? சூஃபியாக்கள் நரகத்தை பற்றிலாம் சிந்தனையே பண்ண மாட்டாங்க. நரகம் என்று ஒன்று இல்லை என்றால் அழுவாங்க. சொர்க்கம் என்று ஒன்று படைக்கவே இல்லைன்னு அல்லாஹ்ட்ட நினைச்சாலும் அது காதல் கண்ணீர். அது நரகத்தை பயந்து கண்ணீர் வடிக்கிறது இல்லை. நரகம்னு இல்லைன்னா அல்லாஹ் அழுக மாட்டியா, தொழுவ மாட்டியா? சொர்க்கம் நரகம் அல்லாஹ் படைக்கல, இவனும் தொழுவ மாட்டான், நோன்பு வைக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செஞ்சான். இப்போ சொர்க்கம் நரகம் ரெண்டையுமே இழுத்து முடியாச்சு. ரெண்டையுமே வெடிகுண்டு போட்டு அணுகுண்டு போட்டு அழிச்சிட்டேன். சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை. வேணுங்கன்னா அமல் செய்யுங்க, செய்யுங்க, அது உங்கள் இஷ்டம்னு சொன்னோன்னா இந்த 8க்கு சவாபு, ஒரு 8க்கு 2க்கு சவாபு எல்லாம் உட்காந்துரும் வீட்டில். சவாபே கிடையாதா? அவன் சொர்க்கத்தை அழிச்சிட்டேனே, குண்டு போட்டாச்சு, அணுகுண்டு போட்டு அழிச்சாச்சு, நரகமும் க்ளோஸ்டு. அப்போ சரி விடு, எல்லாம் ஆட்டம் பாட்டம் ஓஞ்சிடும். பள்ளிவாசலே சாராய்கள் வச்சுருவானு, டாஸ்மாக் ஓப்பன் பண்ணிடுவானு. அப்புறம் என்னத்துக்கு போட்டு பை? அப்போ வந்து சூஃபி ஜமாத் இருக்கு பாருங்க, அவங்க தான் அல்லாஹூ 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 अल्लाहू अल्लाहू में अजब लुत्फ आने लगा, अल्लाहू अल्लाहू में लुत्फ अजब आने लगा, जिक्र की कैफ की लज़्ज़ात लिए बैठे हैं, जिक्र की कैफ की लज़्ज़ात लिए बैठे. இந்த அல்லாஹ் அல்லாஹ் பேரின்ப நிலை எனக்கு கிடைக்குது, ஒரு பரவச நிலை உண்டாகிறது. அல்லாஹ்வை அழைக்கிறேன் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை நேசிக்கிறேன் அல்லாஹ்வுக்காக, சொர்க்கத்துக்காக நரகத்துக்காக வேண்டி இல்லை. தெரிஞ்சுங்களா? ராபியா பஸ்ரி அம்மா நினைக்கிறேன், நரகத்திலிருந்து 2 கொல்லி கொண்டு போய் சொர்க்கத்தில் போய் சொர்க்கத்தை எரிச்சிடணும். எல்லாம் பார்க்குற பையெல்லாம் சொர்க்கத்துக்கு அமைச்சரான்,
நரகத்துக்கு அமல் செய்கிறாங்க, அதை பயந்து. ஜி மௌலாவுக்கு அங்கே இங்கே அமல் செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணி நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஊர்லேயும் உட்காந்துருக்கு தொழுகை பட்ட தக்குவா எதுக்காக வேண்டி கல்புக்குள்ள தேனாறு பாலாறு. வெளியிடத்தில் பார்த்தா सूफी साहब कल्बुगुल्ले हूरा और जन्नत जी ऐसा अल्लाह वालों से अल्लाह बचाए एंटा दिल में है शौक़ हूरा और जन्नत और ज़ाहिर में शौक़ इबादत जी दिल में है हूरा और जन्नत और ज़ाहिर में शौक़ इबादत। शेख जी आप अपने जैसा आप जैसे अल्लाह वालों से अल्लाह बचाए। बड़ी बड़े सूफी सूफी साहब उंगल हमारे अल्लाह वाला उठे अल्लाह ने कहा बात ना अल्लाह ने जी आप जैसे अल्लाह वालों से अल्लाह बचाए। दिल में है हूरा और जन्नत और ज़ाहिर में शौक़ इबादत। दिल में है ख्वाहिश हूर व जन्नत और ज़ाहिर में शौक़ इबादत। बस हमें शेख जी आप जैसे बस हमें शेख जी आप जैसे अल्लाह वालों से अल्लाह बचाए। बस हमें शेख जी आप जैसे अल्लाह वालों से अल्लाह बचाए। दिल में है ख्वाहिश हूर व जन्नत कल्ब में हूर जन्नत எல்லா ஆசையும் உள்ள உட்கார்ந்திருக்கு और ज़ाहिर में शौक़ इबादत कई तकवा ओदरा तलकु अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन तकवा अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन அது அடி தொண்டையில இருந்து வருதான் அது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாயிலிருந்து வருது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நீங்க தக்வாவோட அந்த வார்த்தைகள் கல்புக்குள்ள இருந்து வருது. இது கிராத்த ஓதுற நீங்களாம் வாயால ஓதுறீங்க நீங்க கல்புக்குள்ள இருந்து அடுத்த உள்ள இருந்து வருதான். கிராத் கிராத் கல்புக்குள்ள இருந்து வெளியே வருது. இது எங்க அதது பிஎஸ்பிஎஸ் சொல்லுவாங்க. ஒரு பையன் உரு செய்ய போனாங்கன்னா ஒருத்தன் ஹவுஸில் கதவி கீழே எடுக்கலாம் மேலால் கொஞ்சம் மேல் தண்ணியில் வந்து தக்குவா கிடையாது ஹவுஸுக்குள்ள கையை ரெண்டு ஹவுஸுக்கு உள்ள விட்டு குடிஞ்சு உள்ளே தண்ணி எடுத்து இது என்ன அது புதுசா இருக்கு தக்வா அது உள்ள விட்டு தண்ணி எடுத்து உள்ள விட்டு தைக்குள்ள பேச்சு உள்ள போகுது கம கட்டது கே உள்ள போகுது கை உள்ள விட்டு எடுத்து தக்வா அடேங்க அப்பா அந்த மாதிரி தக்வாதாரி இருக்காங்க துனியாவில். எதுவும் படிக்கிறாங்க दिल में है ख्वाहिश हूर व जन्नत और ज़ाहिर में शौक़ इबादत। बस हमें शेख जी आप जैसे बस हमें शेख जी आप जैसे अल्लाह वालों से अल्लाह बचाए। இப்படிப்பட்ட அல்லாஹ் வாலாக்களை விட்டு இப்படிப்பட்ட ஷேக்குமார்களை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்தோம். அப்போ அது வாய் கல்புக்குள்ள ஒன்று வாயில ஒன்று திட்டம் போடுறது நோக்கம் வேற எல்லாம் வசூல் உசூல இல்ல வசூல் வசூல இல்லல் மால் பொருள் வசூல் பண்றதுக்கு துனியாவிலையும் வசூல் உசூல்லாம் கிடையாதுங்க. அட பாவிங்களா
वइला रब्बी के फर्क। क्या बोले मेरे आका, मेरे मौला, हाँ हाँ फैदा फरगत मिन दुनिया फंसब इलल मौला। सुभान अल्लाह। दुनिया விட்டு நெங்குதுரு ஃபாரி கைர் வா மௌலா பக்கம் வைலா ரப்பி கே ஃபரகத் சதா சிந்தனை மௌலா பக்கம் கொண்டு வைலா வைலா ஃபரகத்த மின துனியா வா ஷகாலிஹா துனியா விட்டு ஷுகுலை விட்டு கல்ப நவுத்திரு ஃபாரி கைர் எப்படி ஃபாரி ஆவ எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு போயிருவியா காடும் துனியா தானப்பா மனைவி தந்தியில் விட்டு போயிருவியா கல்பால ஃபாரி கைர் लग जिस्म से दिल से हो अलग उन उड़लाल ஈடுபட்டுக்கொள் கல்பால் பிரிந்து விடு लग जिस्म से दिल से हो अलग वरना दगा है लग जिस्म से दिल से हो अलग लग जिस्म से दिल से अलग हो जाओ वरना दगा है இல்லைன்னா ஏமாந்து போயிருப்பா लग जिस्म से दिल से हो अलग वरना दगा है लग जिस्म से दिल से वरना दगा वइदा फरगत फंसब फारिग गैर दिल कल्ब फारिग गैर वइदा फरगत फंसब इला रब्बिक व इला रब्बिक फरगब जी உன் ரப்பின் பக்கம் காதல் கொள்வாயாக திரும்பி விடுவாயாக जिस मन जो दिया दे जो लिया लेके मजे ले दे दिल ना किसी को भी जहाँ तेरा खुदा है दे दिल ना किसी को भी जहाँ तेरा खुदा है जी कल्ब அவங்ககிட்ட வச்சு சுப்ஹான் அல்லாஹ் ஆக என்னமா அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவன் நம்மை நேசிக்கத்தான் நம்மை படைத்தான் சுப்ஹான் அல்லாஹ் बेअतिबार शान तशबीह सर्व कायनातों अल्लाह के महबूबगल தான் सुभान अल्लाह आसमान और ज़मीन सुभान अल्लाह சும்மா நினைச்சீங்களா அல்லாஹ் வீணா படிச்சான்னு நினைச்சீங்களா महबूबा படிச்சிருக்காங்க सुभान अल्लाह रब्बना मा खलक़्त हादा बातिला எதையுமே நீ பாத்திலா படிக்கல யார் சொல்லுவா உலுல் அல்பாப் சொல்லுவாங்க அறிவுடையவர் சுப்ஹான் அல்லாஹ் மண்டேல மூல உள்ளவங்க சொல்லுவாங்க காஃபிரையும் அல்லாஹ் தஆலா வீணா படிக்கல உனே भी काफिर भी मज़हरे सिफात इलाहिया सुभान अल्लाह तजल्लियात इलाहिया शुऊनात इलाहिया वयतफक्करून फी खल्क़ि समावाति वल अर्द रब्बना मा खलक़्त हादा बातिला और अणुव கூட बातिला படிக்கல अल्लाह जल्ल शान काफिर हो मुशरिक हो मुर्तद हो मुनाफिक हो जो भी रहे जैसा भी रहे साथ मेरे मौला है साथ मेरे खुदा है उनके साथ जी रब्बना मा खलक़्त हादा बातिला सुब्हानक फ़क़ीना अज़ाबन्नार अज़ाबन्नार का माना क्या तुझसे जुदा होना नार है अल्लाह विट्टु दूरमागि बेला नार उन्ने विट्टु दूरमागिरोदु एंगले नारना नरकतुடைய அந்த நெருப்பு मौला से दूर होना जी
मौला से साथ रहना जन्नत, वाह वाह दूर होना नार. அவன் கூட இருக்கிறது தான் சொர்க்கம் காதலர்களுக்கு. அவன் தன்னை விட்டு தூரமாக இருக்குது தான் நரகம். அளவு கடந்து நம்மளை நேசிக்கிறான். वाह நாம் அல்லாவை நேசிப்பதை விட பல நூறு மடங்கு அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். सुभान अल्लाह ஜி பெருமானம் சொன்னவங்க போருக்கு போயிட்டு வர்றாங்க. ஒரு அம்மா குழந்தைய வச்சுருக்காங்க. சமையல் நடக்குது. அந்த நெருப்புக்கிட்ட அந்த குழந்தை போகுது. தூக்கிட்டு வந்துடுறாங்க. திரும்ப போகுது. தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்படி சொல்லுங்க. திரும்ப போகுது. தூக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த அம்மா நெருப்புக்கிட்ட போக தன் பிள்ளையை சம்மதிக்குமா? சம்மதிக்குமா கேட்குறாங்க. சம்மதிக்காது. ஒரு காலம் சம்மதிக்கும். கிட்ட போய் விட மாட்டேங்குது. நெருப்பு தூக்கி போடுமா? போடாது. அல்லாஹ் தஆலா 70 தாயோட கருணை மிக்க அப்படின்னு சொல்லிட்டுமா சில வச்சு அழுதுகிட்டே இருந்தாங்க. சொல்கிறார் அல்லாஹ் தாயை விட கருணை முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அழுதுகிட்டே இருந்தாங்க. ஒன்றும் பேசலை. ஜி நல்லா அரஹமு பி அப்தி வச்சிருக்காப்பா. நெருப்புக்கிட்ட போனாங்கம்மா அந்த அம்மா. குழந்தை போச்சுமா. முத்தஃபக்குன் அலைஹி புகாரி முஸ்லிம் ஹதீஸ். عن عمر بن الخطاب رضي الله قدم رسول الله صلى الله عليه وسلم بسبي فإذا امرأة من السبي تسعى إذ وجدت سبيا في السبي أخذته فألزقته ببطنها فأرضعته فقال رسول الله صلى الله عليه وسلم أترون هذه المرأة طارحة ولدها في النار. இந்த குழந்தை தன்னுடைய இந்த தாய் தன் குழந்தைய நெருப்பில் போடுமா? குல்னா லா வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையே போடவே போடாது. ஃபக்கால் அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. இந்த தாய் தன் குழந்தையின் மீது வைத்திருக்கிற அன்பை விட அல்லாஹுடைய அன்பு ரொம்ப பெருசு. முத்தஃபக்குன் அலைஹி. பார்த்தா ரொம்ப கல்வி சந்தோஷமா இருக்கு. வேற விதத்தில் இருக்கா? வேற விதத்தில் அதே தான் வருது. இப்போ 70 தாயை விட எல்லாம் கருணை மிக்கவன். நல்லா தான் சில விவாதத்தை சொன்னாங்க. இப்படி சொல்லி பெருமா அழுது கொண்டே இருந்தாலும் சில விவாதத்தை வருது. ஏன் அழுதாங்கன்னு தெரியாது. பெருமானா அழுது கொண்டிருந்தார்கள். ஏன் அழுதார்கள் தெரியாது. அப்ப ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்தில தான். அதுக்கு மேல இதெல்லாம் கொஞ்சம் தொடர்ந்து சொல்லக்கூடாது. மூடி மாற்றி தான் சொல்ல வேண்டியிருக்கு. கலஞ்சவை இப்பவே ரொம்ப பேர் திட்டுறானுங்க. அசார்கள்லாம் ஓப்பனா பயம் செய்றீங்க நீங்க அப்படின்னு. வஹதத்துல் உஜூத் அது அஸ்ரார இலாஹியால அப்படின்னு சொல்லி நல்லா மறைச்சல பேசியிருப்பான். மொத்த குர்ஆனை ஓப்பன் பண்ணிட்டான். அதெல்லாம் சுப்ஹானல்லாஹ் வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். அதான் வஹதத்துல் உஜூத். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு மேலே சில இருக்கு. சிர்ரா கதிர் சிர்ரோ கதர்லாம் இருக்கு. அதெல்லாம் அல்லாஹு அலம். சூஃபியாக்கள் அதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. அதை வெளியில் பயானா செய்யக்கூடாது. இல்லைங்க பை ஹயர் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் தஆலா அவனுடைய காதலை நம்ம கல்பில் நிரப்பி அருள் புரிவானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.